எப்பாடா இந்த வயசுல எவ்வளவு தெளிவு. யாருமா நீங்க? எப்படி தக்கூச வச்சு செஞ்சிருக்கீங்க? பட் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எப்படி இருந்தாலும் எப்படிதான். ஏன்னா இவன் தான் அஃபேரியா நார்மலைஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் தான் நான் இப்போ ஒரு சோஷியல் மீடியாஸ் எடுத்து கமெண்ட் படிக்கிறேன், இந்த மாதிரி சிறுமி பாலியல் இந்த மாதிரி கமெண்ட் படிக்கிறேன்னா ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், சாக்லேட்காக வந்து யார் போய் அந்த பொண்ணை படுக்க சொன்னது அப்படின்னு. இன்ஃப்ளூயன்சர் பிடிக்குது அப்படின்றதுக்காக வந்து எது பண்ணாலும் அவங்க கரெக்டுன்னு இல்லை. முதல்ல கேள்வி கேட்கணும். அப்படியே தாண்டி யாராவது கேள்வி கேட்கணும்னா பதிலுக்கு தான் வந்து அகெயின்ஸ்ட் எழுதுல பேட் கமெண்ட்ஸ், நிறைய பேட் கமெண்ட்ஸ் சொல்ல போனால். லிட்டரலி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து ஸ்டாலின் அவங்க எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தோத்ததுக்காக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பாலியல் இதில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, டிஎம்கே எம்எல்ஏ வந்து அப்படி இப்படின்ட்டு போட்டு, டிஎம்கே வந்து ஒரு மோசமான கட்சி, அவங்க தான் வந்து ரேப் பண்ணுறதுக்கு தூண்டுறது, அந்த மாதிரியான ஒரு கமெண்டை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு அதுக்கு கீழே வந்து நான் சொன்ன விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து மாற வேண்டியது மைண்ட் செட் தான், ஆட்சி கிடையாது, எந்த சிஎம்மும் போய் நீங்கள் ரேப் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ற. அதுக்கு கீழே அவன் போட்டிருக்கான், 1 டேக்கு நீ புக்கிங்க்கு வருவியான். அப்போது இதுக்கு முன்னாடி பெண் சேஃப்டி பற்றி பேசின ஒரு ஆள் தான். இங்கே அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சேஃப்டி ரேப் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ரெண்டுத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஒருத்தவங்க அப்யூஸாக அவங்க பாடியை வந்து அவங்க பாடி அப்யூஸ் பண்ணுறதும் மென்டலாக அவங்களை அப்யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான் என்ன கேட்டால்.